அழகா சொன்னோம் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து எஸ்ரான் கேட் மாஸ்டரான சீரிஸோடைய எபிசோட் 10 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லுக்கு நாளில் வச்சுக்கோங்க. இப்போ தான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். வழக்கமான இந்த எபிசோடு ரொம்பவும் ஆக்ஷன் 18+ கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பொறுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலான சீக்கிரம்லாம் இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் ஃபயர் வச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எபிசோட்ல வல்கன் அவங்களுடைய வேலையில் சக்ஸஸ்ஃபுல் அடைய இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டெல்லாவும் புதிய ஸ்கில்லை ஒன்று கற்றுக்க, இன்னொரு பக்கம் ஃபெரி அண்ட் லிலி வந்து தன்னுடைய ஸ்கில்லை வந்து புதுசாக ஒன்று கற்றுந்து ஃபுட்டெல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் விளாடும். சரி இங்கே இருங்க, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரியா கிட்ட வர ஆலிஸாவும் ஒரு பக்கம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையா. நம்ம இன்னொரு ரவுண்டு சண்டை போடலாம் ப்ளீஸ், வேணாம், நமக்கு அந்த அளவுக்கு இப்போ டைம் கிடையாது. அதுக்கப்புறம் அரசர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு அவரும் சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாரு. நம்மளுடைய பார்டர்ஸ்ல சில இடத்துல டிஃபரன்ஸான லொகேஷன்ஸ்ல வந்து டீமனுடைய அப்பேரன்ஸ் தெரியாத சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஆல்ஃபஸ் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்ட போது இந்த விஷயத்தை கேட்டவொடனே ஃபர்ஸ்ட் பிரின்ஸும் ஆலிஸா கண்டிப்பா அந்த கிண்டத்துல நீ தான் போய் பார்த்தோன்னு, ஏன்னா அது உங்களோட இதுல ஓகே என்னுடைய ஹோம்லேண்ட் அதுவா இருக்கிறதுனால கண்டிப்பா நான் பண்றேன். ரெண்டாவது இடம் அந்த ரோயின் லேப்ரிந்தஸ், இதுக்கு வாய்ப்பு இல்லை எங்களுடைய இடத்துலயுமா அப்படின்னு அவங்களும் அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு டீமனும் தயாரா இருக்கு உட்காந்துக்கிட்டு. சரி வாங்க என்ன இருந்தாலும் நம்ம போய் நம்மளோட கடமை நம்மளுடைய ஹோமை காப்பாத்துறது டாமாவா ஆமான்னு சொல்ல. அதுக்கப்புறம் லேப்ரிந்தஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து இவங்க எல்லாரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரின்ஸும் சரி இதுக்கப்புறம் இந்த பசங்க எல்லாருமே நீங்க வழி நடத்தி கூட்டிட்டு போங்கன்னு அவங்க எல்லாமே இந்த இடத்துல விட்டு போறேன்னு சொல்ல. கண்டிப்பா பிரின்ஸ் கேப்டன் செட்ரிக் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால டிஎம்எஸ் எல்லாமே ஈஸியா நம்ம துவக்கடிக்க போற மாதிரி இன்னைக்கு. ஆமா அதுக்காக காத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு என்ன ஆரியா நீ கூட என் கூட வரப்போற போல. ஆமாமா கேனே மரிட்டா உங்க எல்லாரும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பியே பாப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அவ்வளவு பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தா மான்சஸா தயாரா இருக்கு இவங்களுக்காக. ஸ்டில்லவும் வாங்கடா இந்த டைம் தான் என்னோட நியூ வெப்பன்ஸை பயன்படுத்த போறேன். ஆமாம்பா இந்த ஆர்டிஃபிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ட்ரையல் பார்த்துடலாம் ஹீரோவும். ஆனா இருந்தாலும் மாஸ்டர் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கன்னு சொல்ல. சரி வாங்க போவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த கிளம்ப. ஆரியா உண்மையில பறந்து முன்ன விட ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரே சமயத்துல நிறைய மாஸ்டர் போட்டு தர்றாங்க ஈஸியா. என்னடா முன்னாடி இருந்தது கடையில இப்போ அவங்களுடைய ஆக்சிலரேஷன் பார்த்து பயங்கரமா இருக்கு. டே முட்டாள் அதை அவங்க பயன்படுத்தவில்லடா. ஃப்ரீ ரேஞ்சிலேயே மோஷனை பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஈஸியா. அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மினிட்டும் அவங்க அட்டாக் பண்ண வர ஸ்டெல்லா முன்னாடி போயிட்டு அவங்களோட ஷீல்டை பயன்படுத்தி அது பயங்கரமா ஆயிட்டக்கா இருக்கு. அது அடுத்த நிமிஷமே அதோடைய அதிர்வு எல்லாமே தாங்கிக்கின்னு அதை எல்லாமே அப்படியே ஸ்வாடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட சக்தி கொண்ட அந்த ஸ்வாடு வந்து அதே பவரை வந்து திரும்ப வெளிப்படுத்துது. அடடா இந்த ஸ்வாடும் அந்த ஷீல்டும் உண்மையிலேயே வேற லெவலா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம பெரியும் பிரான்ச் வைப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதுல இருக்க மாசத்தை கட்டி போட்டு வைக்க லில்லி போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சு மட்டையாக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோ யோசிக்கிறான் எல்லாம் பிரமாதமா தான் பண்ணாங்க, ஆனா நான் ஒரு ஹெல்ப் கூட இவங்களுக்கு பண்ணலையே. ஏய் நீங்க எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டா ஃபைட் பண்ணீங்கப்பா இன்னைக்கு, உங்களுடைய ஸ்டைல் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மரிட்டாவும் பாருட்டேன். ஆமாம்பா இந்த முறை நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சூப்பரா அட்டாக் பண்ணீங்க, இதே போல வார்க்கோ தயாரா இருங்க அப்படின்னு பிரின்சஸ் சொல்ல. இன்னொரு பக்கம் வல்கன் கிட்ட அந்த பொண்ணு வந்து பாராட்டிட்டு இருக்கா. உன்னுடைய ஆர்டிஃபிக்ஸ் மித்து வந்து உண்மையிலேயே வேற லெவலா இருக்கு, உன்னுடைய ஸ்கில் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பிரின்ஸும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சடனா முடிச்சு பார்க்க அப்போ கொக்கைக்குள்ள இன்னமும் சவுண்ட் அதிகமா கேட்க இன்னமும் நிறைய வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்து நிறைய ட்ரோல்ஸ் வந்ததுக்கு வருதுங்க. அதுடா ஒரே சமயத்துல இவ்வளவா பிரின்ஸ் ஜூலியஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாமினா போல, அதனால உங்களுடைய பவர்ஸை பயன்படுத்த வேணாம், உங்களோட ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அந்த டீமன் அழிக்கிறதுக்காக மட்டுமே வச்சிட்டு இருக்கணும் இந்த இடத்துல. அதனால இது எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இந்த இடத்துல இருங்க, பிரின்ஸுக்கு வழி ஏற்படுத்துங்க வாங்க, இவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் உதவி பண்ண பிரின்ஸ் ஒரு பக்கம் அந்த இடத்துல இவங்களை அரணா வச்சுட்டு இவங்க எல்லாருமே கூட்டின்னு கிளம்புறான் அந்த டீமன் இருக்க இடத்த நோக்கி. இவங்க ஒரு பக்கம் பயங்கரமா ஒரு தடுப்பு சோறு மாதிரி தடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு ஸ்டெல்லாவும் சொல்ல. என்ன இது ரொம்ப மோசமான ஒருத்தர் யாரோ உள்ள இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பிரின்ஸும் எல்லாரும் உஷாரா இருங்க, எது வந்தாலுமே தயாரா எதிர்த்து போராட இருங்க. ஹீரோவை இவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த லயன் கிங் பெஸ்டிங்க வந்து பயன்படுத்துறான். ரொம்ப நன்றி தாமா. அதுக்கப்புறம் அவங்க உள்ள கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிடுறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எந்த இடத்தோடைய ஹோலி ஹாராவை டிடெக்ட் பண்ண இப்ப ரீசெண்டா தான் பக்கத்துல. அப்ப அந்த வந்த திசையில பார்க்கும்போது புதிய ஹீரோஸை நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. பிரின்ஸும் அப்ப நீ தான் அந்த டிமோனிக் போறான். ஆமா நான் தான் வாசாகோ, இன்னைக்கு என் கையால தான் சாக போறேன் அப்படின்னு பிரின்ஸும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். அதையும் பார்த்து இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் இந்த சைக்ளோப்ஸ் தடுக்க பாருங்க. சைக்ளோப்ஸ் ஆத்ரோஸ் வாங்க இவங்களை அட்டாக் பண்ண சொல்ல. அடுத்த நிமிஷம் 2 விதமான பெரிய மான்சூரா உங்ககிட்ட வரேன். முதல்ல இதை சமாளிக்கணுங்க, அதுக்கப்புறம் என் கிட்ட வர பாருங்க. பேருக்கு நீங்க ஹீரோ ஆயிட்ட மட்டும் ஒரு டீமனை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிடாதீங்க. இந்த ஹீரோஸ் எல்லாம் சாப்பிட்டே ஆகணும். டீமன் லார்ட் நீங்க ஆட்டோ மட்டும் கொடுங்க, இவங்க எல்லாரும் நாங்க சாப்பிட்டு முடிச்சிடும் அப்படின்னு அந்த டீமன் சொல்ல. இன்னொரு பக்கம் அந்த டீமன் அட்டாக் பண்ண பிரின்ஸ் தப்பிக்க அப்ப திடீர்னு இவனை பக்கம் இவன் அந்த இடத்துக்கு தப்பிக்க பாக்குறான். என்னடா பயந்து உன்னோட இடத்துக்கு போறிய திரும்ப இந்த இடத்துல நின்று சண்டை போடுறான். நான் ஒண்ணு இந்த இடத்துல உங்களுடைய வயலண்ட பார்க்க வரல ஹீரோ, அதனால நான் இந்த இடத்துல கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப பார்க்க கரெக்ட் டைமிங்ல நம்ம ஹீரோவை அவங்க கிட்ட போய் அட்டாக் பண்ணலாம் பார்க்க. பிரின்ஸும் எல்லாரும் கேளுங்க, நான் இந்த வசாகாவை பாத்துக்கிறேன், ஆரியா டாமா நீங்க ஆந்திரோஸை பாத்துக்கோங்க, மிச்ச பேர் சைக்ளோப்ஸை பாத்துக்கோங்க. நல்லா புரிஞ்சது. ஆரியாவும் அவங்களுடைய ஆக்சிலரேஷனை பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ணலாம் பார்க்க அது திரும்பி அட்டாக் பண்ண வேகமா தப்பிச்சு ஸ்கேட் பிளேட பயன்படுத்துறாங்க. அது எந்த பக்கத்தில் தப்பிக்கலான்னு பார்க்க ஹீரோ சடனா தன்னுடைய வாட்டர் ஹவுலிங்க பயன்படுத்த அவன் பண்ண அட்டாக்ல அவன் தினமா ஹீரோக்கு பெருமையா இருக்கு. நான் யாரு தெரியல மிகப்பெரிய மகான்ரா, எவ்வளவு தெரிந்து அப்படி பண்ணிருப்பேன். இன்னொரு பக்கம் அந்த சைக்ளோப்ஸை வந்து ஸ்டெல்லாவை தடுத்து நின்று இருக்கேன். டிராகோனிக் பவர் அப்படின்னு தடுத்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம வல்கனும் பறந்து போயிட்டு அதோடைய கொம்பையை உடைக்க அந்த கொம்பு
அதுக்கப்புறம் பார்த்தா கொடுத்த அதிர்வுல அப்படியே கீழே விழலான்னு பார்க்க இது என்னோட மரம் சொல்லிட்டு லிலியும் ஃபெரியும் அவனோட நியூஸ் கீழே பயன்படுத்தி அட்டாக் பண்ண அவனுக்கு பயமா அது வலிக்குது. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஹீரோவான நம்ம பிரின்ஸும் அடடா இப்படி மூச்சு வாங்குதே உன்னால முடியாது ஹியூமன், நீ எல்லாம் ரொம்பவும் பவர்லெஸ்ஸான ஆளு. உண்மையா சொல்ல போனா அந்த காலத்துல எங்களை ஃபீல் பண்ண அந்த ராக்னராக் ஹீரோ வந்து இப்ப இல்ல. அவர் எந்த இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண யார் இருக்காங்களோ இல்லையோ இந்த காலகட்டத்தில் நாங்க தானே உயிர் எடுப்போம். அதுக்கப்புறம் ஹீரோவும் மிசைல் மாரி உனத்தை போய் அட்டாக் பண்ணலாம் போக அடடா இன்னமும் இது ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன பண்ணுது. ஸ்டெல்லா ஒன்று பக்கம் தடுத்துட்டு இருக்கும்போது அந்த சைக்ளோப்ஸ் வந்து தன்னுடைய வெப்பனை எடுக்குது. அதை அட்டாக் பண்ணதுல இவனுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு. அடடா இது சீக்கிரம் முடிக்கணும் இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இப்ப ஹீரோ வாழ முடியல. அவர் அப்படி டயர்ட் ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க சாவி யோமன் உன்னாலதான் முடியல எதுக்கு போராடி என்கிட்ட தோத்து போகிற. அப்புறமே எல்லாருமே சைக்ளோப்ஸ் ஆர்த்தோஸ் நீங்க 2 பேருமே சேர்ந்து பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான பிளெஸிங்க நான் இந்த இடத்துல டீமன் கிங்க கொடுக்குறேன். இவனால சீக்கிரமா ஓடிக்கணும். இந்த டீமன் உலகத்தை விட்டு அவங்களை அனுப்பணும். அதுக்கப்புறம் அந்த டீமன் அதை கிளம்ப ஹீரோ ஒன்று பக்கம் அடடா பிரின்சஸ் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காரு. இந்த நிலைமை எங்களை அதோட ஃபாலோ பண்ணி கூட போக முடியாது. இவரோட நிலைமை ஒரு மாசமா இருக்கு. மொத்தவங்க எல்லாருமே ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா எங்களால் சமாளிக்க முடியாம போயிடுமே. நான் இந்த இடத்துல என்ன பண்றது. நான் வந்து உங்களுக்கு எந்த விதமான உதவியும் பண்ணல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஆரியா வந்ததும் தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அந்த ஆர்தோஸும் நீடில்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ண இதுல பாதிப்பு அடையிறான். இதை பார்த்துட்டு கடுப்புல எனக்கு வேற சாய்ஸே இல்ல. பெஹிமுத்தோடைய செகண்ட் ஃபார்ம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே எடுக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் பார்த்து ஜாக வராங்க. ஹீரோ என்னடா பண்ணிட்டு இருக்கானே. என்ன பக்கம் கிங்டம் ஆஃப் ஆல்ப்ஸை காமிச்சிக்க அந்த இடத்துல பார்த்தா ஒத்தால நம்ம எல்ஃப் ஆலிஸாவும் போயிட்டு எல்லா மாஞ்சரையும் பிரிச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேட்டு போக அந்த பிரசன்ஸ் அவங்க உணர அங்க போனா திரும்ப வந்துட்டியா டிமானிக் 4 ரேவி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல ஆலிஷா. கண்டிப்பா நான் இந்த முறை உன்னை கொண்டுடுவேன் ரேவி. சரி அதையும் தான் பார்க்கலாம் யாரை கொல்ல போறாங்கன்னு. ஏன்னா பலமுறை என்கிட்ட முயற்சி பண்ணிருக்கேன். அதனால சண்டைக்கு வா நான் எப்பவுமே தயார் சொல்லிட்டு அவ பார்த்தா ஒரு டிராகனை மாற இன்னொரு பக்கம் அவ பயன்படுத்த அந்த ஸ்வாரோடைய அடுத்த கணமே அவளோட தலையை அப்படியே துண்ட கீழே விட போக என்ன ஆச்சுன்னு அதால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஃபேக்டர் ஷலக்கேன்ல நான் தான் சொன்னல இந்த முறை ஒண்ணு நான் கொண்டுடுவேன். ஏன்னா எனக்கு கிரேட் பவர் இப்போ இருக்கு. அது என்னோட மாஸ்டர் கிட்ட இருந்து. அதனால யாரும் இந்த இடத்துல என்கிட்ட ஃபேஸ் சேலஞ்ச் பண்ண முடியாது. கண்டிப்பா செட்ரிக் இருக்கனால ஆரியாவோட குரூப் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னோக்கி போவாங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா முக்கியமா டாமா அந்த இடத்துல இருக்கான். இப்ப பார்த்தா ஹீரோ பெஹிமத்தோடைய 3வது ஃபார்மையா வந்துட்டு இருக்கான். தலைமை பார்க்க வேற ரமாக இருக்கான். இது என்ன 3rd ஃபார்மா. எல்லா ஒரு நிமிஷம் இதை கேட்டு ஷாக்கா இருக்கா 3rd ஃபார்மான்னு சொல்லிட்டு இதுக்கு வாய்ப்பு இல்ல. இதனால மறைச்சிருக்கான் இந்த பவரை. அவன் பண்ண ஒரே ஒரு அட்டக்ல அது 2 திணறுதுங்க. பிரின்ஸும் என்னால நம்ப முடியல. இவன் ஒரு ஹோலி பீஸ்ட் கோல்டன் ஐ உருவத்துல ரொம்ப பெருசா இருக்க நீ தானே இதுட்டாமா. அடடா எனக்கு தெரிஞ்சவருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நான் பெஹிமுத்துற விஷயம் வந்து இப்ப என்னுடைய மாஸ்டருக்கு தெரிய வச்சதுனால இதுக்கப்புறம் என்ன சேர்த்துக்க மாட்டாங்களோ. பட் இருந்தாலுமே வேற வழி இல்ல. நான் ஒரு ஹோலி பீஸ்ட் இந்த இடத்துல இருந்து இந்த மான்ஸ்டர்ஸை அழிச்ச மட்டும் தான் டிமாண்ட் படியா ஃபியூச்சர்ல இந்த இடத்துக்கு வரவிடாத மாதிரி பண்ணணும். நாங்க என்ன இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். நீ தான் இந்த இடத்துல இருந்து மாட்டி தவிக்க போற. 4 வருஷம் உங்களுடைய பவர் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சைக்ளோஸை பயன்படுத்த எல்லாரும் செத்திங்க சொல்ல அது பயன்படுத்துறது வந்து ஏதோ ஒரு எனர்ஜி வந்து உடம்புல இருந்து கன்சியூவ் பண்ணுது. என்ன இது பயன்படுத்த சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்ப பார்த்தா அந்த ஆர்தோஸே தன்னுடைய இன்னொரு தலையை கடிச்சு துப்புது. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு. உங்களால என்ன தொடக்கூட முடியாது. அப்படி அவனை அட்டாக் பண்ண வர டாமா அங்க பாடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃபிளேம் அவளிங்க பயன்படுத்தி அட்டாக் பண்ண 2 பேரோட அட்டாக் வெறிதனமா இருக்கும். ஒரு பக்கம் அந்த சைக்ளோஸும் ரெடியா இருக்கு அட்டாக் பண்ண. அந்த டைம் ஸ்டெல்லவும் ஹீரோ கிட்ட போயிட்டு ஏய் டாமா எனக்கு தான்டா அவனை நான் தான் அட்டாக் பண்ணுவேன். ஏய் என்ன பண்ற யோசிச்சு இதை பண்றியா எல்லாம் பாத்துக்கலாம். கண்டிப்பா இதை தோக்கடிக்காம இந்த இடத்த விட்டு நம்ம திரும்ப அந்த தூக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா பிரின்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கட்டு கொடுத்துருப்பா. அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் இந்த இடத்துல பயன்படுத்த அவ எல்லாத்தையுமே அதை ஈஸியா தடுத்துட்டு இருக்கான். ஸ்டெல்லா உங்களால முடியுமா. என்னால முடிய கவலைப்படத்தை பார்த்துட்டு வாங்காத. டாமாவை நல்லபடியா பாத்துக்கோ. இந்த நிலைமையில நான் செத்து போனாலும் வாய்ப்பு இருக்கு. டாமா பரவாயில்ல நான் உன்னோட 3வது ஃபார்ம் பாத்துறேன். என்ன அதை கொடுத்து வைக்கல எனக்கு பண்றதுக்கு எதுவும் நான் அடுத்த கண்ண இருப்பானு தெரியல. என்ன பண்ண பேச தொடர்ந்து போராடு. இந்த லேபிரத்துல கண் முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளே வந்தான். அதுக்கப்புறம் இவங்க கூட நல்லபடியா பழகினேன். எல்லாருமே நண்பர்கள் ஆனாங்க. இருந்தாலுமே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ணேன். எல்லாம் இங்க என்ன நடக்குது. அதுக்கப்புறம் ஆரியாவை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மைண்ட் வைஸ்ல அவங்க அம்மா சொன்ன விஷயம் யோசிச்சு பாக்குறாங்க. ஆரியா நான் சொன்ன விஷயம் என்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ காப்பாற்றணும். உனக்கு ஃபைட் பண்ண தெரியாதா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நான் காப்பாத்தியே தருவேன். அப்படியே ஆக்சிலரேஷன் பயன்படுத்தி மிகப்பெரிய எக்கல் பிளர்னு சொல்ல போற ஒரு அட்டாக்க பயன்படுத்தேன். நம்மளுடைய இந்த பவர் உண்மையிலே பிரமாதமா இருக்கு. அவ பயன்படுத்தல ஒரே நொடியில எல்லாத்தையும் அழிய வைக்க இதெல்லாமே நம்மளுடைய ஸ்டெல்லாக்காக தான் பண்ணிருக்கான். அதுக்கெல்லாம் மறைஞ்சிருச்சுங்க. இந்த டீம் உண்மையிலே வேற லெவலா போயிட்டு இருக்குப்பா. யாராலையும் இந்த இடத்துக்கு தடுத்து முடியுது. சரியாதான் சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸும் என்ன டீம் ஒர்க் இவங்க. என்னோட பக்கம் ஹீரோவும் எல்லாம் சண்டை முடிஞ்ச பிறகு அடடா நடந்த விஷயத்தை நான் எப்படி சொல்றது. நார்மலா இருக்க மாட்டாங்களே இவங்க எப்பவுமே. திடீர்னு அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அவனு சொல்றான் எதுக்கு என் பாடி இப்படியாவது என்னோட ஃபேஸ் எப்படியாவது என்னோட மானம் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மன எனர்ஜி எல்லாமே ரொம்ப கன்சியூம் ஆயிட்டு இருக்கு. அங்க பாருங்க அந்த ஓலி பீச். அப்புறம் பார்த்தா ஹீரோ சாதாரண நிலைமைக்கு மாறிடுறான். டாமா குட்டியா மாட்டேன். டாமா சூப்பர் வேலை பண்ணி நம்ம காப்பாத்தினா அவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிக்க நம்ம எல்லாருமே ஒன்னா நல்லா சண்டை போட்டல. நீ உயிரோட இருக்க எனக்கு அதுவே போதும். இதுக்கெல்லாம் ஏன் அழுவுற நம்ம தான் உயிரோட இருக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி கூடிய கேங்க வந்ததுக்கு வந்துறாங்க. எல்லாம் நல்லா நினைக்கிங்க நான் எங்களுடைய வேலை முடிச்சுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அந்த டீமனோடும் அடடா என்னாச்சு அந்த ஆர்த்தோஸ் அண்ட் சைக்ளோஸோடைய லிங்க் எல்லாமே என் கூட பிரேக் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அதை தோக்கடிச்சு வச்சுக்கிற விஷயத்தை அவன் பாக்குறான்.
நான் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அது மேட்டர் கிடையாது. ஏன்னா டீமன் நேரா எப்பயும் ஆரம்பிச்சதுனால இதுக்கப்புறம் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல கிங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க. கிங்கும் பாராட்டுறது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட எந்த ஒரு மிஷனா இருந்தாலும் கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் வாக்கு கொடுக்க. இரவும் இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்ததுல இருந்து பேட்டில தான் போயிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் என்னுடைய மாஸ்டரை நான் பாதுகாப்பேன். அப்புறம் அவங்களுக்கான அடுத்த டெஸ்டினேஷனை கொடுத்ததுனால அவங்க முடிவு பண்ணாங்க, கேர்ள்ஸ் ஆலிசாவும் ஆரியாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்காங்க, வாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து லூமினஸை விட்டு போவோம் அப்படின்னு அவங்களும் சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிங்க நம்ம பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல லைக் அமைச்சு போடுங்க. அப்படி இல்லை ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.